திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் தந்தை மகள் உயிரிழந்த நிலையில் மற்றொரு மகன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது, அது தொடர்பான முழு விவரங்கள்? திண்டுக்கல் அருகே உள்ள வேடச்சந்தூர் சேடப்பட்டி காலனம்பட்டியைச் சேர்ந்த ஒரு விவேக். இவரது 7 வயது மகன் அஸ்வந்த், 5 வயது மகள் அஸ்மிதா. இந்நிலையில் விவேக் தனது 2 குழந்தைகளுடன் தனது இருசக்கர வாகனத்தில் வேடச்சந்தூர் சென்றுவிட்டு மீண்டும் காலனம்பட்டி நோக்கி திண்டுக்கல் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது போடியிலிருந்து சேலம் நோக்கி சுருளிவேல் என்பவர் ஓட்டி சென்ற அரசு புறநகர் பேருந்து காக்காத்தோப்பூர் அருகே சென்றபோது விவேக் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் அடியே சிக்கிக்கொண்டு சிறிது நேரம் இழுத்துச் சென்றதால் விவேக் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். விவேக்கின் குழந்தைகள் அஸ்வந்த் மற்றும் அஸ்மிதா ஆகியோர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்த குழந்தைகளை அருகில் இருந்தவர்கள் மீட்டு முதலுதவிக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவரது மகள் அஸ்மிதா மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேடச்சந்தூர் போலீசார் உயிரிழந்த விவேக்கின் உடல் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் உயிரிழந்த விவேக்கின் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சாலையில் உருண்டு பிறண்டு கதறி அழுத சம்பவம் காண்பவர்களை கண்கலங்க வைத்தது. சொல்லவுமே. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.